அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கர்ப்ஸ் வாஷர். இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்கு போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை என்னென்னா இறந்த படங்கள்லாம் வாஷ் பண்ணுற தொழில் ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அது ஹீரோயினோட அம்மாவுக்கு அப்புறம் அந்த தொழிலை யார் பார்க்க போகிறோம்னா நம்ம ஹீரோயின் தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அப்புறம் இதெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக அந்த வேலையை பண்ண வைக்கிறாங்க. இன்னும் சரின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் கற்றுக்குறாங்க. கற்றதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க பேத்திக்கு ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இவங்களும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஏதோ பேய் உருவம் இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. அப்போ உடனே கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் இந்த கிராமக்காரங்க நிற்கிறாங்க. இது மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்களே அவங்க வீட்டை அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க நீ யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் கழுவி விட்டு அவங்க திரும்ப நடந்து வராங்க. நடந்து வரப்போ இவங்களால் நடக்கவே முடியல. உடம்புல எனர்ஜியே இல்லை. இருந்தாலும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் வீட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்க இவங்க ஹீரோயினோட வீடு தங்கி இந்த கான்ட்ராக்ட் உடஞ்சிருது. அவங்க அண்ணன் பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்ட் இந்த கல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா விடுற மாதிரி வராங்க. அவங்கள பத்திரமா எடுத்து போய் பெட்டில் போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே போயிட்டு வந்தாங்களே, கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை தான் இவங்க ஹீரோயினோட அம்மா கொளுத்திட்டு இருந்தாங்க. இங்கே பாரு நீ எந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது டெட் பாடி கழுவலான்னு போனேன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸு எங்கள் தூங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு கொண்டாங்க நான் மற்றதான் எரிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிற அந்த ஃபோட்டோ துண்டு துண்டாக அங்கே இருக்கும். இதே துண்டு துண்டாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ஹீரோயின் எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு உள்ளே ஹீரோயின் அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நைட் அவங்க அம்மா திடீர்னு கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. அப்போ மேலே ஏதோ ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் ஓட்டு மேலே போகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. போய் அவங்க கழுத்தை அப்படியே நெரிக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. அவங்க அம்மா இறந்த நிலையில் கிடக்குறாங்க. அதுவும் வாயிலாம் ரத்தம் கக்கி இறந்த நிலையில் இருக்காங்க. இந்த உடனே அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க. அண்ணன்ட்ட சொன்ன அவங்களும் ஷாக் ஆகிறாங்க. உடனே அவங்களுக்கு இறுதி சடங்கு ஏற்பாடுலாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இறந்தது உங்கள் அம்மா இருந்தாலும் அந்த உடம்பு கழுற வேலை நீ நிலமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினும் மனசு ஏதோ கல்லாக்கிட்டு அவங்க உடம்பை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. கழுவ ஆகும்போது அவங்க வாய்க்கூட ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இதை என்னன்னு சொல்லிட்டு கையை விட்டு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு முள்கம்பி வாயில் இருக்குது. இந்த முள்கம்பி மாதிரி இருக்கணும் அது வாயில் இருக்குது. உடனே அதை எடுத்து போட்டு அவங்க அம்மாவோட உடம்பு கழுவி விட்டுறாங்க. கழுவி விட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் அவங்க அண்ணனும் வீட்டை இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க பார் முன்னாடி இவளோட ஃப்ரெண்டு இருந்தால் இப்போ இவளே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ சபிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மாவோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க தன் பையனோட வீட்டை இருப்பாங்க. வீட்டை இருக்கும்போது திடீர்னு கபடை திறந்துட்டு இருப்பாங்க. கபடை திறந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே மூக்கடெல்லாம் ரத்தம் இறந்துடுவாங்க. விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வரும். உடனே இவங்க பாடியை கழுவலான்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா இவங்க வாய்க்கூட ஏதாவது இரும்பு கம்பி இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. இரும்பு கம்பியெல்லாம் இருக்காது. அப்போ அந்த இறந்த டெட் பாடியை எஞ்சி வயிறை தொட்டு காட்டும். உடனே ஹீரோயின் வயிற்றுக்குள்ள அந்த இரும்பு கம்பியை இருப்பாங்க. ஒரு அடி நீளம் இருக்கும் அந்த முழுவேடி கம்பி எடுத்து அதையும் கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் வச்சுருவாங்க. உடனே ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இவங்களாம் ஏதோ சபிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினோட கடைசியாக இருந்தாங்களே அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்களோட பையன் சொல்லுவாங்க எங்கள் அம்மா சாகும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஏன் எங்கள் அம்மா ஏன் அவங்க பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு டவுட் ஆயிரும். இந்த சவளோட ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஹீரோயினோட அடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்பாங்க ஏன் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவட ஊரோட புருஷனை வளைச்சி போட்டுட்டு இருந்தா நாங்கள் தான் அப்புறம் ஊரை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் புருஷனாமல் இருக்கிறதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்டை பற்றி கேவலமாக சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்டை பற்றி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த அடித்து வரட்டாங்களா அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவாங்க எங்கள் அம்மானா ரொம்ப நல்லவங்க, அவங்க இது மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாவோட அடுத்த ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களையும் இது மாதிரி
வந்துடுவாங்க. இறந்தோடனே வந்து இதை வந்து விசாரிக்கிறதுக்காண்டி வந்து போலீஸ் வரும். போலீஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து உடம்பு வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பார்த்தா இவங்களுக்கு எங்கே இரும்பு கம்பி இருக்குன்னா கண்ணுக்குள்ளே வந்து இருக்கும். உடனே வந்து அதை பிடிச்சி வந்து இழுப்பாங்க. இழுக்கும்போது வந்து ஹீரோயினுக்கு என்ன தோணுன்னா வந்து இவங்களோட உடம்பை சுற்றியே வந்து அந்த இரும்பு கம்பி சுற்றுச்சுன்னு சொல்லி தோணும். உடனே வந்து போலீஸ்காரங்க கதவை திறந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பிரம்மையாக தான் தெரியும். உடனே உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது எவிடன்ஸை மறைச்சிங்கன்னா வந்து அது தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஊர்க்காரங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதாவது ஹீரோயினோட அம்மா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காளே எங்கள் புருஷன் தான் வளர்ச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக வந்து அடித்து இந்த ஊரை விட்டு வந்து விரட்டியிருக்காங்க. அதுவும் முழு கம்பி இரும்பு கம்பியிலலாம் அவங்க தலையை போட்டு இழுத்து இழுத்து ஹீரோயின் வந்து அந்த கடைசியாக இறந்தவங்களோட அந்த சாவு இடத்துல வந்திருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவான் இதுக்குதான் காரணம் நீ தான் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட பொண்ணை வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே ஊர் மக்களாக வந்து அவங்கள வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணையும் வந்து அந்த இறந்த அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அதே மாதிரி அடிப்பாங்க. இந்த முழு கம்பியெல்லாம் எடுத்து உடம்புலலாம் வந்து எண்ணெயை ஊற்றி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் வந்து தெரிஞ்சு போய் அவங்க வந்து சொல்லுவாங்க போய் அந்த பொண்ணை வந்து காப்பாற்று, அந்த சாபத்தை வந்து நிறுத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து போய் வந்து காப்பாற்றுதான்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து ஹீரோயினோட அண்ணன் வந்து போய் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்து அடிபட்டுரும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து தன்னோட பணத்தை கழுவுற தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.